வணக்கம். புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி ஐயா எழுதியது. அது மாதிரி இன்னைக்கு காலையில் என்ன படிச்சுக்கிட்டோம்? காலை எழுந்தவுடன் படிப்பு, பாரதியார் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இன்னைக்கு கடந்த ஈஸ்டர் அன்று ஒரு வீடியோ என்னை பற்றி நான் போற்றும் இயேசுபிரானே நேரில் வந்தது போல் ஒரு 13 நிமிஷம் வீடியோ என்னை பற்றி வந்தது. அதில் இந்த மெட்ரிகுலேஷன் சொல்லலாமா, பாலிய சிநேகிதர்கள் கோச்சிக்குவாங்க. ஹையர் செகண்டரி அது நண்பர்கள் உறவினர்கள் கோச்சிக்குவாங்க. சரி, வார்பட்டு வட்டத்தில் இருக்கிற அந்த சென்ட் ஜோசப் வேந்தன்பட்டி அங்கே நடந்ததை சுருக்கமாக சின்ன கதை, ஆனால் உண்மையான கதை. அது என்னென்னா, 2023 ஜூன் 15 திறக்கிறாங்க ஸ்கூலு. அப்போ அட்மிஷன் கேட்குறப்போ அவங்க ஆஃபர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ₹1,00,000 நீங்கள் பிரட்டி கட்டிட்டாக்க நாங்கள் 10 இயர்ஸுக்கு எஜுகேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருவோம். யூனிஃபார்ம் அண்டு மெட்டீரியல்ஸ், ஸ்கூல் மெட்டீரியல்ஸ், புக்ஸு, நோட்ஸுக்கு தனியாக கட்டிடணும். இது அக்ரிமெண்ட் மாதிரி அவங்க ஒரு ஃபார்மில் ஏதோ அன்னை ட்ரஸ்ட்னு வச்சு கொடுத்துட்டாங்க. பணமும் ஆன்லைனில் வாங்கிட்டாங்க. ஆன்லைனில் வாங்கையில் அவங்க கொடுத்த நம்பர் 15 ஜூன் 2023 ஒரு பேர் வருது, அமலா ஜோசப்னு ஒன்று. 21 ஜூனில் எனக்கு ஒரு மாதம் டைம் கேட்டால் இடையில விரட்டி 21 7 நாளைக்குள்ள ₹1,00,000 அப்படி இப்படி பிரட்டி பேங்கில் கொண்டே வச்சு எல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுங்கிற மாதிரி வாங்கிட்டு அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துட்றாங்க. அதில் என்ன, அங்கேயே பேர் மாறாட்டம், ஆள் மாறாட்டம் தொடங்குது. ஒன்று அமலா ஜோசப், இன்னொன்று அமலா நாயகி. இப்படி ஸ்கூலுக்கு ஆஃபர் போட்டு இப்படி அக்ரிமெண்ட் கொடுத்து அவங்க எங்களை கேட்ட அடகு வச்சாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதுவும் தெரியல. 21 பிப்ரவரி 2024 புதுக்கோட்டை CJM's பாலகிருஷ்ணன் அவங்க ஆர்டர் சர்ஃபாசி ஆக்டில் எங்கேயோ கடை வாங்கியிருக்காங்க, பூட்டுறாங்கன்ட்டு குழந்தைங்கள்லாம் வெளியே கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. எப்போ அல்லவப்படுது, இடையில டிரான்ஸ்போர்ட் வேற கட்டு, ஒவ்வொரு வேணா தூக்கிட்டு யாரோ போயிட்டுருக்காங்க. இப்போது இதுக்கு இடையில சரி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இடையில சேர்த்தாச்சே, பணமும் கட்டியாச்சே, படிக்கட்டுன்னு விட்டாக்க இவங்க பேர் மாறாட்டத்தில் பணம் ஆன்லைன் மோசடி அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, சர்ஃபாசி ஆக்ட் இதில் இப்போ கிளாஸ் ரூம் பூரா க்ளோஸ் ஆகுது. அப்போவாவது உள்ளதை சொல்கிறாங்களா? ரகசியமாக வாங்கி நம்மளாக கொண்டே அடகு வைக்க சொன்னோம். அதையும் அடகு வச்சு எல்லாம் பண்ணி குழந்தைங்களை கொண்டாந்து மரத்தல்ல பணமும் கட்டி மரத்தல்ல உட்கார வச்சு கிரேனியல் நர்வ் மாஸ்டாய்டக்டமி, மெரிங்காட்டமி புரியலையில உங்களுக்கு? அதே மாதிரி எனக்கும் புரியல. போன ஏப்ரலில் குழந்தைக்கு மேஜர் ஆப்ரேஷன், ஜிப்மர் பாண்டிச்சேரி, எல்லா ரிப்போர்ட்ஸும் பண்ணதும் போக இப்போ 1 வருஷம் படிப்பு போக மிச்சத்தை அக்ரிமெண்ட் படி கழிச்சிக்கிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் கட்டியிருக்கேன்ட்டு கோர்ட்டு மூலம் பல விதமாக சமரசங்களுக்கும் கோர்ட்டுக்கும் போனது, பல பெரியவங்களை வச்சு பேசியும். ஒரு போட்ட வீடியோவில் சொல்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு அவதூறுகள். என்ன அவதூறு? நீங்கள் கொண்டா இடம் வச்சு நீங்களாம் மாட்டினதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு, 15 நாளில் அவருக்கு செட்டில் பண்ணுங்கன்னு. அதையும் நாங்கள் மதிக்க மாட்டோன்ட்டு எல்லாரும் சேர்ந்து சீல் வச்சது பூரா சேர்ந்து இங்கே இருக்க அஃபீஷியல்ஸு, வெங்கடேஷ்குமார்னு அட்வொகேட் கமிஷனர் மதுரையிலேருந்து இங்கே வச்சவங்க அத்தனை பேர் அஃபீஷியல்ஸு, புதுக்கோட்டை கோர்ட்டு கிரிமினல்னு சொல்லிருச்சு. 21 பிப்ரவரி 2024 ஒரு கிரிமினலை எப்படி ஸ்கூல் நடத்த அனுமதிச்சாங்க இந்த 1 வருஷம்? அதுவும் மெட்ரிக் போர்டோட. இது நான் ரோட்டில் இருந்துட்டு வெளியே இருந்துட்டு கேட்டது அவங்களுக்கு மன உளைச்சல் வந்துருச்சான். அப்போ எங்கள் மனசுக்குள்ள எல்லாம் என்ன தக்காளி சட்னியாக இருக்குது? எங்களுக்கு மன உளைச்சல் தான். நாகரிகமாக ஒதுங்கிட்டு போகிறோம். அப்போ அது மாதிரி கோர்ட்டு மூலமாக கோர்ட்டு தீர்ப்புப்படி மதித்து அதை இப்போ சிட்டையை போட்டு அதை கரெக்ஷன் கேட்டுக்கிட்டு பண்ணுறதை விட்டுவிட்டு இருக்க எல்லாரும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு போகிறீங்க. உங்களை கோர்ட்டும் மக்களும் நீங்கள் சொன்ன பொய் பூரா அம்பலமாயிருச்சு. இப்போ என்ன ஆனால் இவ்வளவு தூரம் ஒரு கல்விக்காக கல்வி பெற சொல்லி ஏமாத்துற இவங்க, கோர்ட்டு என்ன சொல்லுதோ மக்கள் என்ன சொல்கிறாங்களோ திருப்பி வான்னு சொன்னாலும்
அப்போதைக்கு பார்த்துக்கலாம், முடிவு எடுத்துக்கலாம்.